நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம். இது ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் மார்கழி வைபவம் பவர்ட் பை சிட்டி யூனியன் பேங்க். மார்கழி வைபவத்தை பற்றி உங்களது கருத்துக்களை அறிய மின்னஞ்சல் முகவரி அளித்தோம். உங்களது எண்ணங்களினால் மின்னஞ்சல் நிறைகிறது, எங்களது மனமும் மகிழ்கிறது. தினம்தோறும் திருப்பாவை. ஆலயத்தின் முன்பு பாவையின் பாட்டை இசைப்பதை பலரும் பாராட்டியிருக்கின்றீர்கள். நன்றி. பாவையின் பாட்டு தொடர்கிறது. இசையால் பணிவது அடுத்து வருகிறது. ஆன்மீகத்தோடு இயற்கையான ஈடுபாடு கொண்டால் அது இறைவனை அடைய வழிகாட்டுகிறது. ஆண்டாளும் இயற்கையும் எனும் தத்துவத்தை முன்வைத்தால் அர்த்தத்தை சொல்ல வருகிறார் ஸ்ரீ உவே கருணாகராச்சாரியார் சுவாமிகள். அன்பர்களே, மார்கழி வைபவம் என்ற நிகழ்ச்சியிலே 30 தப்பாமல் என்கிற பகுதியிலே இப்பொழுது நாம் ஆண்டாளும் இயற்கையும் என்கிற தலைப்பை அனுபவிப்போம். இயற்கை என்றால் என்ன? அதாவது நம்மை சுற்றி உள்ள இயற்கையை ரசிக்கவே நமக்கு தெரிவதில்லை. தத்துவப்பாடல்கள் பாடுகிறார்கள், பறவையை பார்த்தான் மனிதன், விமானத்தை கண்டுபிடித்தான் என்று. நாம் சுற்றுப்புறத்திலே உள்ள பறவைகளிடமிருந்தும் அதே போல விலங்குகளிடமிருந்தும் நாம் கற்க வேண்டியது பல இருக்கின்றது. பாகவதத்திலே ஒருவர் சொல்கிறார், எனக்கு ஆச்சாரியர்கள் பல பேர் என்று. முதல் ஆச்சாரியர் காக்கை என்று சொல்கிறார். ஒரு காக்கை ஒரு சிறிய அளவு உணவு கிடைத்தவாறே காக்கா என்று தன் இனத்தையெல்லாம் கூவி அழைத்து பகிர்ந்து உண்டு மகிழ்கிறது. அதைப்போல் நாமும் வாழ வேண்டும் என்று காக்கையிடம் கற்றேன் என்று பல பாடங்கள் சொல்கிறார்கள். 30 பாடல்கள் உள்ள திருப்பாவையிலே நாச்சியார் இயற்கை நமக்கு சொல்லக்கூடிய பல பாடங்களை எடுத்து காண்பிக்கிறாள். 6வது பாடல் தோழியை எழுப்புகிறாள். அது விடியற்காலிலே எழுந்திரு என்று சொல்கிறாள். காலை விடிந்ததற்கு அடையாளம் என்ன சொல்கிறாள்? புல்லும் சிலம்பினகான், பறவைகள் சிலம்புகின்றன, சத்தம் போடுகின்றன என்று சொல்கிறாள். இது வாழ்க்கையிலே நாம் சுறுசுறுப்பாக இருப்பதற்கு பறவைகளிடமிருந்து விடியற்காலிலே எழுந்து கொள்வதை கற்றுக்கொள்ள உதவுகின்ற அற்புதமான நிகழ்ச்சி. அடுத்த பாடலிலே மற்றொரு தோழி எழுப்புகிறாள். அங்கே சொல்கின்றாள், கீசி கீசி என்று எங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ. ஒருவருக்கு பேச்சு, அது மற்றவருக்கு அரவம். இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது சமுதாயத்திலே ஒருவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அந்த பேச்சு கேட்டுட்ருக்கார், மற்றவருக்கு காதுக்கு ரம்பமாக இருக்குது. யாரையும் அந்த சத்தத்தை நிறுத்துங்கிறாங்க.
அதனால் இதெல்லாம் சப்ஜெக்டிவ். வாழ்க்கையில் முக்கியமாக நான் தெரிந்து கொள்ள வேண்டியது, நமக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அது இன்னொருத்தருக்கு பிடிச்சிருக்கணும்னு கட்டாயமே கிடையாது. நமக்கு எது பிடிக்கலையோ அது இன்னொருத்தருக்கு பிடிச்சிருக்கக்கூடாதுங்கிற கட்டாயம் கிடையாது. ஆகையினால்தான் பறவைகளுக்கு பேச்சு நமக்கு அரவமாக இருக்கிறது. அது மிக அழகாக பேச்சு அரவம் கேட்டிலையோ. இன்று கூட தமிழுக்கு நமது அண்மை மாநில அன்பர்கள் அரவம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அரவம் என்பது நல்ல தமிழ் சொல், சவுண்டு தான் அர்த்தம். தமிழ் மொழி அவர்களுக்கு புரியாததுனால வெறும் சவுண்டு தான் கேட்குறதுனால நம்ம பக்கத்து மாநில அன்பர்கள் அதை நமக்கு என்ன சொல்கிறார்கள், அரவம் அப்படிங்கிறாங்க. நாம் என்ன சொல்கிறோம், காதுன்னா காது அப்படின்னு திருப்பி நாமும் சொல்கிறோம். ஏன்னா நமக்கு அவர்கள் மொழி அரவமாக இருக்கிறது. இது சப்ஜெக்டிவ். அந்த மொழி தெரிஞ்சால் அதனுடைய அருமை தெரியும், தெரியாத ஒரு சவுண்டாக தான் தெரியும். கலந்து பேசின பேச்சரவம் பறவைகளுக்கு அது பேச்சாக இருக்கிறது. அங்கே உள்ள கோபிகளை பொறுத்தப்பட்டுள்ள அரவமாக இருக்கிறது. பேச்சுக்கும் அரவத்துக்கும் என்ன வித்தியாசம் என்பது இயற்கையை வைத்து மிக நயமாக காட்டுகின்றாள் நாச்சியார். இது ஆண்டாளுக்கே கைவந்த கலை. அடுத்தபடியாக மற்றொன்று சொல்கிறாள். இது மொத்தம் 10 தோழிகள் தாமதித்தார்கள். அவர்களையும் எழுப்பி அழைத்து கொண்டு போகிறார்கள். அப்படி அமைந்திருக்கிறது திருப்பாவி பாசுரங்கள். அதிலே முதல் தோழியை எழுப்பும் பொழுது புல்லும் சிலம்பினகான் என்று சொன்னாள். அதன் பிறகு அது 8வது தோழி எழுப்புறா. அப்பவும் சொல்கிறா புல்லும் சிலம்பினகான் போதரி கண்ணினா என்று. எங்கள் அம்மா என்னை எழுப்புவாங்க சின்ன வயசில். டேய் மணி 4 ஆச்சு, அரை மணிக்கு அப்புறம் டேய் மணி 4 ஆச்சு, பார்த்தா இன்னும் 4 கூட ஆயிருக்காது. அதே மாதிரி ஒரே டயத்தை சொல்றி, ஒரே அடையாளத்தை சொல்லி நாச்சியார் காண்பிக்கிறாளே, டைம் மூவ் ஆகலையா, இயற்கை அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்கிறதா அப்படின்னு பார்த்தா முதல்ல சொல்ல புல்லும் சிலம்பினகானுக்கும் பின்னாடி சொல்கிற புல்லும் சிலம்பினகானுக்கும் ஒரு நுட்பமான வேற்றுமை இருக்குது. முதல்ல சொன்ன புல்லும் சிலம்பினகான் பறவைகள் எழுந்த உடனே சொன்னது. இந்த 8வது தோழிகிட்ட வந்தும் பொழுது புல்லும் சிலம்பின என்று தாய்ப்பறவைகள் குஞ்சு பறவைகளுக்கு உணவை கொடுத்து அவைகளுக்கு உணவை மூட்டி மகிழ்கின்ற காட்சி. ஆகையினால அந்த சிலம்பின என்பதற்குள்ள வேற்றுமையை வைத்து இயற்கையிலே அந்த பறவைகள் எப்படி பழகின்றன என்பதை நமக்கு உணர்த்துகின்ற மாதிரி வைக்கிறார். 18வது பாசுரம், மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் குவினகான் வந்து எங்கும் கோழி அழைத்தனகான். இங்கே நான் கூட வேடிக்கையாக கேட்பது உண்டு, வந்து எங்கும் கோழி அழைத்தன கான்னு சொல்லுவாங்களா, வந்து எங்கும் கோழி அழைத்தன கேள் என்று சொல்லணும். சிலதை வந்து காதால் கேட்க முடியாது, சவுண்டு காதால் கேட்கலாம், படத்தை கண்ணால் பார்க்கலாம். இங்கே கோழி அழைத்ததை கேள் என்று சொல்லாமல் கோழி அழைத்ததை காண் என்று நாச்சியார் சொல்வதற்கு காரணம், இயற்கையில் சுறுசுறுப்பாக கோழிகள் எழுந்து காலங்கார்த்தால் கூவுகின்ற இந்த அழகை கண்ணாலே காண வேண்டாமா என்று நமக்கு இயற்கையில் எம்பெருமான இறைவனை காண்பதற்கு வழிகாட்ட வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் குவினகான் என்று மீண்டும் அதை காண வேண்டும் என்று காட்டுகிறாள். கேட்க வேண்டியதை காண வேண்டும் என்று சொல்கிறாள். இப்பொழுது டிவியிலே நீங்கள் சில கருத்துக்களை கேட்கிறீர்கள், கூடவே காண்கிறீர்கள். இதை இரண்டையும் மனத்தில் வைத்து நாச்சியார் அருள் இதுபோல் அற்புதமான தொடர் இது. இதனால் இயற்கையோடு ஒன்று ரசிக்க வேண்டும் என்பதை நமக்கு நாச்சியார் உணர்த்துகிறார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கோதையை பற்றி பேசும்போது பால்கோவாவிற்கு என்ன சம்பந்தம் என்று நீங்கள் கேட்கலாம். பால்கோவா ஸ்ரீவில்லிபுத்தூரில் உருவாகும் போது மார்கழி வைபவத்தின் திவ்ய அமுதமாய் திகழ்கிறது. இன்றைய பாரம்பரியம் பகுதியில் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா மற்றும் பழமையின் சிறப்பை போற்றும் பாரம்பரிய இல்லம் இரண்டும் நமக்காக காத்திருக்கிறது. ஆண்டாளின் அவதார ஸ்தலமான ஸ்ரீவில்லிபுத்தூரில் பால் உற்பத்தி மிகுந்திருப்பதால் இங்கு பால்கோவா சிறப்பான முறையில் உருவாகிறது. நான் ஸ்ரீலுக்குலேருந்து பேசுகிறோம். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லாதலா ஸ்ட்ரீட் வந்து இது வந்து மெயின் வந்து ஆண்டாள் பிறந்த இடத்துல வந்து தாயார் தான் ரொம்ப விசேஷமானது. இங்கே வந்து பால்கோவா வந்து ரொம்ப ஃபேமஸ். பால் உற்பத்தி அதிகமாக இருந்ததுனால பால்கோவா இங்கே வந்து பண்ணால் நல்லதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் பால் அண்ட் சுகர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி 10 லிட்டர் பாலுக்கு 100 ஜீனி போட்டால் பால்கோவா வந்து 2,700 வரும். இது வந்து தரமானது. கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர். இங்கே ஸ்ரீ ஆண்டாள் பிறந்த இடம். பெருமாள் வந்து ஆண்டாளை ரொம்ப இஷ்டப்பட்டு கல்யாணப்பட்டு கூடக்கூடிய ஸ்தலம் இந்த ஸ்தலம். சிலுத்துனாலே உங்கள் நினைவுக்கு வர்றது வந்து பால்கோவா தான்.
இந்த பால்கோவா கிண்டுறதுக்குன்னு ஒரு தனி பக்குவம் உண்டு. அந்த பக்குவம்னா பாலை கொஞ்சம் ஊற்றி அதுக்கப்புறம் ஜீனியை, அதுக்கு அளவான ஜீனியை சேர்த்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த பால் பொங்க பொங்க கிண்டிக்கிட்டே இருக்கணும். அது அதிகமாகவும் அடிப்பிடிச்சிடக்கூடாது அடுப்பில். அதே பக்குவமாக கிண்ட 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 அந்த பால் வந்து இந்த ஜீனி மிக்ஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி அது ஒரு பக்குவமான ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். பால்கோவா கிண்டுறதுங்கிறது ரொம்ப சுத்தமாக கிண்டணும். அப்போ தான் உங்களுக்கு தரமான பால்கோவா கிடைக்கும். ஏன்னா அன்னைக்கு சட்டிகளையும் அன்னைக்குள்ள பாத்திரங்களையும் வந்து கழுவிடணும். ஏன்னா அந்த பாத்திரத்தில் வந்து பாலை ஊற்றும் பொழுது அந்த பால் வந்து திறஞ்சிடும் சுத்தமாக இல்லைன்னா. இந்த இடங்களையும் அதே மாதிரி சுத்தமாக வச்சுக்கணும். அந்த மாதிரி சுத்தமாக வச்சுக்கிறனால தான் எங்களுடைய தரமான பால்கோவா எங்களால் தயார் பண்ணி தர முடியுது. शुक्लांबरधरं विष्णुं सजिवन्नं सदुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। अस्मिन् मम कुटुम्ब क्षेमस्थैर्य वीर्य विजय आयुल आरोग्य ऐश्वर्याणाम् अभिवृद्धिः सिद्ध्यर्थम् अष्टलक्ष्म्याः परिपूर्ण कृपा कटाक्षता सिद्ध्यर्थम् வணக்கம். நமஸ்காரம். நான் இப்போ வரும்போது சீலூத்தில் வரும்போது நுழைஞ்சோன்னு இந்த வீட்டுக்கு கோயிலுக்கு வரும்போது பார்த்தேன். உங்கள் வீடு பாரம்பரியமிக்காக இருந்தது. அதனுடைய தோற்றத்தை பற்றி கொஞ்சம் ரொம்ப சந்தோஷம். இருக்கும். இந்த வீட்டில் வந்து இன்னார் தடமதுரை ஸ்ரீவில்லிபுத்தூர் இன்னொரு கால்னு ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து விசேஷமாக சொல்கிறா. ஸ்ரீவில்லிபுத்தூரே நாச்சியார் திருமாளிகை. அந்த நாச்சியார் திருமாளிகையில் இருக்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு. நாங்கள் ஆண்டாளை தொட்டு கைங்கரியம் பண்ணக்கூடிய வைகானச அர்ச்சகர்கள் நாங்கள். அதுவும் இல்லாமல் இந்த வீடு வந்து 9 தலைமுறையாக இந்த ஆற்றுல இருக்கோம் நாங்கள். எந்த தந்தை தந்ததம் மூத்தப்பன் ஏழ்பிடுகால் தொடங்கி வந்து வழி வழியாச்சிக்கணும்னு பெரியாழ்வார் சொன்ன பிரகாரம் பரம்பரை அர்ச்சகர் நாங்கள் எல்லாம். இந்த வீட்டினுடைய சிறப்பை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ரொம்ப சந்தோஷம். இந்த வீட்டில் வந்து இந்த வாஸ்து பிரகாரமே இயற்கையாகவே அமைஞ்சிருக்கீங்க. ஈசானியத்தில் வந்து தீர்த்தம் வாசல் அதெல்லாம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த வீட்டினுடைய சிறப்பு அம்சமாக பழைய பொருட்கள் நிறையா நாங்கள் பார்த்தோம். அதை பற்றின கொஞ்சம் விவரங்கள் எங்களுக்கு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு 200 வருஷமாக இந்த ஆற்றுல எந்த விதமான ரெனோவேஷனுமே புனருத்தாரணம்னு சொல்லுவாள். அது மாதிரி எதுவுமே பண்ணவே இல்லை. இந்த ஆற்றுல வாசல்லேருந்து பார்த்தீங்கன்னா அது ஆதி காலத்தில் பெரியாழ்வார் சன்னதி எப்போ கட்டினாலோ அப்போ இந்த கட்டினதாக சம்பிரதாயம். வாசல்லேருந்து பார்த்தோன்னா தேக்கு எல்லாமே அந்த கோவில் கட்டின போது செஞ்ச தேக்கு மரங்கள் எல்லாமே காற்றோட வசதி. ஒரே வாசல் வச்சோம்னா வாசல்லேருந்து கடைசி முடிய ஒரே வாசலாக இருக்கும் இந்த ஆற்றுல. அது முக்கியமாக இது இருக்கும். அதேமாரி பகலில் பூரா பார்த்தீங்கன்னா ஏசி ரூமில் இருக்கிற மாதிரி அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும். ஏன்னா முன்னாடி கல் மண்டபம் இருக்கிறதுனால எங்களை எப்போவுமே குளிர்ச்சியாகவே இருப்போம். உங்களுடைய வீடு இந்த பாரம்பரியத்தின் அடையாளமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நாங்கள் ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டோம். அந்த அடையாளத்தை பற்றி எங்களுக்கு நீங்கள் நல்ல விளக்கமாக எடுத்து சொல்ல முடியுமா? இது வந்து கட்டி 150 வருஷங்களுக்கு மேலே ஆகுது. இது அது 4வது தலைமுறை. நான் இந்த வீடுகளில் குடியிருந்தவங்களில் 4வது தலைமுறை. முதல் தலைமுறையிலேருந்து இப்போ நாங்கள் 3-4 தலைமுறை முடிஞ்சு போச்சு. இது வந்து மண்ணுனால் கட்டப்பட்ட சுவர் வந்து ஒரு சுவர் 2.5 அடி சுவர். இதில் 5 ஃப்ளோர் கட்டினாலும் ஒரு இன்ச்சு கூட கீழே இறங்காது. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க. மரமெல்லாம் வேங்க மரத்தினால கட்டியிருக்காங்க. கதவு ஜன்னல் எல்லாமே கட்டியிருக்காங்க. இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு? 150 வருஷம் இருக்கும் இதுக்கு. அவ்வளோ பழமையான வீடு. மா
மாபெரும் கஞ்சிரா வித்வானான திரு KS ரங்காச்சாரி அவர்களின் புதல்விகள் மாம்பலம் சகோதரிகள் ஆர் விஜயலட்சுமி, ஆர் சித்ரா. இவர்களது பலம் பாடாந்திரம், லயம் எப்போதும் பக்கபலம். இவர்களுடைய மறக்க முடியாத மார்கழி. மறக்க முடியாத மார்கழி அப்படின்னு சொல்லணும்னா, சுப்புடு சார் வந்த ஒரு மார்கழி. அவர் எதேச்சியாக எங்களுக்கு முந்தின கச்சேரியை கேட்குறதுக்கு வந்தவர் பின்னாடி உட்காந்து இந்த கச்சேரியும் கேட்டுட்டு எங்களை க்ரீன் ரூமில் கச்சேரி முடிஞ்சு வந்து ப்ளெஸ் பண்ணி, நான் யாரையும் போய் மீட் பண்ணுறது இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு பொட்டென்ஷியல் இருக்குது, விட்டுடாதீங்க, இதை பர்சியூ பண்ணுங்கள், இதில் வந்து நீங்கள் நன்னா வந்து முன்னுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அவர் எங்களை ப்ளெஸ் பண்ண அந்த மார்கழி எங்களுக்கு மறக்க முடியாத மார்கழி. மியூசிக் அகாடமியில் அதுவும் ப்ரமோஷன் வாங்கியிருக்கோம் அப்படின்னும்போது சேலஞ்சிங்காக ஏதாவது பாடலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி விவாதி ராகத்தில் ராகம் தானம் பல்லவி பாடலாம்னு முடிவு பண்ணோம். விவாதி ராகம்ன்றது சாதாரணமாக பாடுறது கொஞ்சம் எல்லாருமே சேலஞ்சிங்காக நினைக்கக்கூடிய ஒன்று. அதில் ராகம் தானம் பல்லவி பாடணும்னு தீர்மானம் பண்ணி மியூசிக் அகாடமியில் டேட் வந்த நாள்லேருந்து ஒரு 3 மாதம் அந்த ராகம் தானம் பல்லவியை பாடி வனஸ்பதின்னு ஒரு ராகத்தில் ராகம் தானம் பல்லவி பாடினோம். மியூசிக் அகாடமியில் என்ன வழக்கம் அப்படின்னா, ஒரு வருஷமும் அந்த மார்கழி விழா முடிஞ்ச உடனே ஜனவரி 1ஆம் தேதி அன்றைக்கி ஒரு சதஸ் அப்படின்னு வச்சு அன்றைக்கி தான் அந்த சங்கீத கலாநிதி பட்டத்தை கொடுக்கறது. அதை கொடுத்துட்டு அந்த வருஷ இசை விழாவில் நிறைய அவங்களோட ப்ரைஸஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. கச்சேரியில் எது பெஸ்ட்டாக அமைஞ்சது, பெஸ்ட்டு சப் சீனியர், பெஸ்ட்டு சீனியர், பெஸ்ட்டு ராகம் தான பல்லவி, பெஸ்ட்டு ராகா சிங்கிங், ஒன்றொன்றுத்துக்கும் நிறைய கேட்டகரிக்கு நிறைய ப்ரைஸஸ் வச்சுருக்காங்க. அந்த வருஷம் விவாதி ராகத்தில் ராகம் தானம் பல்லவிக்கு பெஸ்ட் அவார்டு எங்களுக்கு கிடச்சிது. அதை வந்து ஒரு ரொம்ப பெரிய அங்கீகாரமாக நாங்கள் நினச்சோம். ஏன்னா விவாதி ராகம்ன்றதே நாங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது அப்போ தான். ஸோ அதில் ஒரு மியூசிக் அகாடமி மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு பெஸ்ட் ராகம் தான பல்லவி இன் விவாதி ராகாஸ்ன்ற அவார்டு வாங்கினது அது ரொம்ப மறக்கவே முடியாது. அன்னியிலேருந்து விவாதி ராகம் பாடக்கூடிய கான்ஃபிடன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது. ஸோ இப்போ கொஞ்சம் நிறையவே விவாதி ராகங்கள் பாடுறோம்ப்பா, கேட்குறவங்க கூட ஆடியன்ஸ் சொல்லுவாங்க நிறைய பாடுறீங்களே அப்படின்னு. அதுக்கு அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பிங் ஸ்டோன்னு சொல்லணும். அந்த விவாதி ராகத்துக்கு ப்ரைஸ் வாங்கினது மியூசிக் அகாடமியில். அந்த ஒரு மார்கழி ரொம்பவே மறக்க முடியாத மார்கழி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல், ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல், ஆழியுள் புக்கு முகர்ந்து கொட தேரி ஊழி முதல் உருவம் போல் மெய் கருத்து ஊழி முதல் உருவம் போல் மெய் கருத்து பாழியான் தோளுடை பற்பலாபங்கள் ஆழி போல் நீ வலம் புரி போல் நின்றதிந்து தாழாதே சாகம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும்
மார்கழி வைபவத்தின் 7வது பகுதி நிறைவடைகிறது. நமது உள்ளம் ஆண்டாளின் நோன்பை போற்றி மகிழ்கிறது. வைபவம் தொடரட்டும், நம் வாழ்வில் நன்மைகள் பெருகட்டும். இது ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் மார்கழி வைபவம், பவர்ட் பை சிட்டி யூனியன் பேங்க்.